श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபதேசசாரம் ஏழாவது பாடல். ஆஜ்யதாரயா ஸ்தோத்ரசாசமம் சரளசிந்தனம் விரலதப் பரம். ஆஜ்யதாரயா ஸ்தோத்ரசாசமம் சரளசிந்தனம் விரலதப் பரம். இப்போ உபதேசசாரத்தில் ரமண மகரிஷி என்ன கான்டெக்ஸ்ட் இதுல இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜபம் அப்படிங்கிற ஒரு கர்மத்தை பத்தி சொன்னாரு. ஜபம் என்பது மந்திர ஜபம். அத என்னென்ன மந்திரங்கள் ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது 3 வகையாக மந்திர ஜபம் பண்ணலாம். ஒரு 108 தடவை பாசியை கையில வச்சுக்கிட்டு மந்திரங்களை சப்தமாக நல்ல சப்தம் போட்டு ஒரு மந்திரத்தையும் உச்சரித்து ஜபம் பண்ணலாம். 108 தடவை சொல்லலாம். அல்லது நமக்கு மட்டும் காது கேட்கிற மாதிரி, பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் காது கேட்கிற மாதிரி மெதுவாக சொல்லலாம். அல்லது மனதுக்குள்ள மந்திர ஜபம் செய்யலாம். இத பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது சக்காமமாவும் பண்ணலாம், நிஷ்காமமாவும் பண்ணலாம். இப்போ ஒரு மந்திர ஜபத்தை உச்சரித்தோம் அப்படின்னா அது ஒரு புண்ணியம். அது கண்டிப்பா நமக்கு ஒரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த கர்மமும் அதற்குண்டான பலனை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப மந்திரம் போது நம்ம ஜபம், இறைவன் சொன்ன மந்திரத்தை ஜபம் பண்றோம் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் வரும். நம்ம சங்கல்ப வைத்து எனக்கு ஒரு ஏகாக்கிரத சித்தம் வேண்டும் அப்படின்னு பண்ணும்போது அது நிஷ்காம மந்திர ஜபமாகும். எதையும் வேண்டாமல் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குண்டான பாதையில் எனக்கு உண்டான மனநிலையை கொண்டு வந்து தரணும்னு கேட்கும்போது அது நிஷ்காம மந்திர ஜபம். அதே மந்திரத்தை சக்காமமாவும் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து நான் விடுபடணும், என் மனம் ரொம்ப கவலையில் இருக்கு, இந்த கவலையில் இருந்து நான் விடுபடணும், இந்த துக்கத்திலிருந்து நான் விடுபடணும், இந்த மாதிரி இது சக்காம மந்திர ஜபம். எதுவும் தவறில்லை. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ தாராளமா பண்ணலாம். இந்த மாதிரி 2 விதமா பண்ணலாம். அதாவது சத்தம் போட்டு சொல்றது, மௌனமா முணுமுணுன்னு சொல்றது, மனதுக்குள்ள சொல்றதுங்கிறது டைப்ஸ் ஆஃப் மந்த்ரா. இன்னொரு டைப் சக்காம மந்திர ஜபம், நிஷ்காம மந்திர ஜபம். இதுதான் மந்திரத்தினுடைய அல்டிமேட். அதை தாண்டி மந்திர ஜபிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதில் ஒரு ஏகாக்கிரத சித்தம், மனம் குவியும். ஒரு மணி நேரம் வகுப்புகள், வேதாந்த வகுப்புகள் கேட்கும் போது மனம் குவியும். அதுக்காக பண்றதா ஜபம். இது ஞானத்தை கொடுக்காது. இந்த தெளிவு இருக்கும். மந்திரம் நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இறைவனை பற்றிய ஞானமோ ஆத்மாவை பற்றிய ஞானமோ நமக்கு ஏற்படாது. அதுல தெளிவாய்க்கணும். அடுத்தது இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் தியானம். தியானம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மானச வியாபாரம். டெபினிஷன் ஃபார் தியானத்துக்கு என்ன சொல்லுவோம்? மானச வியாபாரம், மனதில் செய்யக்கூடிய ஒரு கர்மம். ஏன்னா நம்ம ஜபம்ங்கிறது பாத்தீங்கன்னா வாயில சொல்லுவோம், ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். ஜபத்துக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஜபம் போது ஒரு மந்திரம் இருக்கும், அதை நீங்க சத்தமா சொல்லலாம், அல்லது மெதுவாக சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ள சொல்லலாம். அது மந்திரத்தை சொல்றது, ரிப்பீட்டட் அபியாசம் பண்றது, அது ஜபம். அது சக்காமம் நிஷ்காமம். அதை போல அடுத்தது தியானம். தியானம்னா என்னன்னா, மானச வியாபாரம், மனதில் செய்யக்கூடிய ஒரு கர்மம். கம்ப்ளீட் மனசுதான் இது. சத்தமா செய்யறது முதல்ல செய்யறதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட் மானச வியாபாரம். அப்போ ஒரே விஷயத்தில் மனதை பொருத்துதல். இன்னைக்கு இப்ப பதஞ்சலி படிச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. தியானத்தை பற்றி நம்ம நிறைய டீப்பா போறதுனால ஒரே விஷயத்தில் மனதை பொருத்துதல். அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். பதஞ்சலி சொன்னாரு பாத்தீங்களா, நீ இந்திரியத்துல எந்த விஷயத்தை பார்த்தையோ, உன்னால் எந்த விஷயம் ஈர்க்கப்பட்டதோ அதை நீ பண்ணிக்கலாம்.
அல்லது மனதுக்கு மட்டும் ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம், அதையும் நீ விஷயமா வச்சு தியானம் பண்ணலாம். தியானத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னு சொல்றேன். இந்திரியத்துல பார்த்த ஒரு பொருளா இருக்கலாம், கனவுல பார்த்த ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது மனதுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். எதை வேணா நீ எடுத்து வச்சு லிபரேஷன் கொடுக்கிறாரு அவர். எதில் உன் மனம் ஈர்க்கப்படுகிறதோ, எதை நினைச்சா மனம் எந்த சோ தியானத்துக்கு உண்டான விஷயம் நம்ம பதஞ்சலியில டீட்டெயிலா பார்த்திருக்கோம். எந்த விஷயம் வேணாலும் எடுத்து வச்சு அந்த ஒரு விஷயத்தில் எதை நீங்க எடுத்தீங்களோ, அது இந்திரிய விஷயமோ மன விஷயமோ அல்லது அகங்காரம் அல்லது நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரத்துல கூட நின்று நாம என்ன பண்ணலாம், தியானம் பண்ணலாம், தவறில்லை. அது ஒரு பர்டிகுலர், அதாவது மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பொருத்துதல். இதுதான் தியானத்துக்கு உண்டான டெஃபினிஷன். மானச வியாபாரம் மனதில் செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரே விஷயத்தில் மனதை பொறுத்து, ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மனதை பொருத்துதல். அதாவது அப்படி பொருத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொருத்துவதற்கு முன்பாக தியானம் பண்றதுக்கு முன்னால உங்க மனம் கர்த்தாவாக இருந்திருக்கும். அது வாட்டுக்கு ஒண்ணு செய்யும் போகணும் போயிட்டே இருக்கும். அத நீங்க தியானம் பண்ணும் போது கரணமாக மாற்றுகிறீர்கள். ஏன்னா அது ரெண்டு விதமா வேலை செய்யும். மனம் கர்த்தாவாகவும் வேலை செய்யும், எஜமானன். கரணம்னா சேவகன். ரெண்டு விதமாக மனம் செயல்படும். இதுல ரெண்டுல எப்படி செயல்பட்டா நமக்கு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் சர்வன்ட், பேட் மாஸ்டர். மனம் எப்பவுமே எப்படி இருக்கணும், சர்வன்ட்டா வச்சிருக்க தெரியணும். அதனால நம்ம அதை பழக்கத்துக்கு கொண்டு வரக்கு இது உதவும். தியானம் செய்யும் போது உங்களுடைய மனம் எங்க வரும், கரணமாக உங்களுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா நீங்க என்ன சொல்வீங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருந்த வரந்த மனதை முதல்ல வா கூப்பிட்டு, நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன், நீ அதை திருப்பி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது எண்ணம், நீ அதைத்தான் நினைக்கணும். மனம் கேக்குது. மூணாவதா, நீ அதைத்தான் நினைக்கணும். நாலாவது க்ஷணம், ஏன்னா ஒரு க்ஷணமும் மனம் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ஷணம் அதே எண்ணம், ரெண்டாவது க்ஷணம் என்ன பண்ணிட்டும் மனம் கேட்கும் போது நீ அதையவே நினை. மூணாவது க்ஷணம் நான் என்ன பண்ணிட்டு மனம் கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அதையவே நினை. நான்காவது க்ஷணம் நான் என்ன பண்ணிட்டு அது எந்திரிக்கும், வேற பக்கம் போறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஏன்னா அது அப்படிதான் போய் பழகிருச்சு. இவ்வளவு நாளா நம்ம அது கர்த்தாவாக இருந்து அது எங்க போகுதோ அது முன்னால நம்ம போய் பழகிட்டோம். சோ மனம் போக ட்ரை பண்ணும். அப்ப நீங்க நீங்க வா. அப்ப என்ன பண்றோம், மனதை நம்ம ஒரு கரணமாக இதை சிந்தி அதற்கு ஒரு வேலையை கொடுத்து இதை நீ செய்யணும். அப்ப நாம என்ன ஆயிரோம், மாஸ்டர். அது என்ன ஆகுது, சேவகன். திஸ் இஸ் இந்த மெத்தட் இருக்க வரைக்கும் மனம் நம்மை தொந்தரவு பண்ணாது. இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பதஞ்சலியில இன்னும் பார்க்க போறோம். இந்த பண்ணும்போது இதனுடைய பலன் என்ன அப்படிங்கறது பதஞ்சலி சொல்றாரு. என்ன சொல்றாரு, இதை வெகு நாட்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம், கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது குறிப்பிட்ட நேரம், பல வருடங்கள் நீங்க செய்யும் போது என்ன நிலை, சமாதிங்கிற நிலைக்கு நம்ம அது கூட்டி செல்லும். சமாதி அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு ரெண்ட சொன்னார் அவர். சவிகல்ப சமாதி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு தியானம் பண்ண உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நான் தியானம் பண்றேன், இந்த விஷயத்தை தியானம் பண்றேன், தியானங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவில் நீங்க எடுத்து வச்ச விஷயம் உட்கார்ந்துருக்கும். ஃபர்ஸ்ட் மனம் வெளியில போகும், புடிச்சிட்டு வருவீங்க, மனம் வெளியில போகும், புடிச்சிட்டு வருவீங்க ஆச்சுங்களா. இதுக்கு பேரு தாரணம் பேரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளா மனசை புடிச்சு போற மனசை புடிக்கிறதுக்கு பேரு தியானம் இல்லைங்க, அதுக்கு பேரு தாரணம். ஃபர்ஸ்ட் நம்ம தாரணம் தான் பண்ணுவோம், தியானம் எல்லாம் எடுத்துன்னு வராது. அப்ப போற மனசை இழுத்துட்டு வருவீங்க, போற மனசை 2 தடவை சொல்லும், 3ஆவது தடவை வெளியில ஓடும், புடிச்சிட்டு வருவீங்க. இது தாரணம். இத பண்ணி பண்ணி பழகி பழக சில வருடங்கள் ஆகும் போது இடைவிடாத அபியாசம், வைராக்கியம் சொன்னார் இல்லையா பதஞ்சலி. தியானத்துக்குள்ள வரணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைராக்கியம், அபியாசம் தொடர்ச்சியா செய்யணும். மனதுக்குள்ள ஒரு வைராக்கியம், வேதாந்த வகுப்புகள் போக போக எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிற விவேகம் கூடவே அது வைராக்கியத்துக்கு போக போகதான் தியானம் நமக்கு சுபிக்ஷம். அப்ப தியானம் பண்ணும்போது, தியானம் தாவே மனம் ஒண்ணுல நின்னுருச்சுன்னு அர்த்தம். நின்னு இருக்கும். ஆனா சவிகல்ப சமாதின்னு பாத்தீங்கன்னா, நான் தியானம் பண்றேங்கிற நினைப்பு இருக்கும், தியானங்கிற நடைபெற்று கொண்டிருக்கு, இது தியானம் செய்யற விஷயம் வேறு, நான் வேறுங்கிற அந்த துவைத புத்தி சவிகல்ப சமாதியில் இருக்கும். வித்தவுட் மனதினுடைய முயற்சி இல்லாமல் இது தானாக நடைபெறக்கூடியது. சவிகல்ப சமாதிங்கிறது நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், மனமே அந்த பிராக்டிஸ் பை பிராக்டிஸ்ல அது ஒரு சக்தி பெற்று. இப்ப ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க,
அது மறுபடியும் கொஞ்ச நேரம் சுத்துது பாத்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, முயற்சியே இல்லாம சுத்திட்டு இருக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி மனசை நீங்க ஃபேன் மாதிரி சுவிட்சை போட்டு சுத்தி 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 மனது நீங்க வேலை கொடுக்கலினா கூட அது அப்படியே அதுலயே நிற்கும். ஆனா துவைதம் இருக்கும், பேதம். சவிகல்ப சமாதியில பேதம் இருக்கும் ஆச்சுங்களா. இத மறுபடியும் நீங்க தொடர்ந்து செய்யும் போது நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவோம். நிர்விகல்பனா பேதமே இருக்காது. அதாவது நான் அகங்காரமே அங்க காணாம போயிடும். நான் தியானம் பண்றேங்கிறதே இல்லாம எந்த விஷயத்தை நீங்க எடுத்தீங்களோ அது மட்டும் மனதை வியாபித்திருக்கும். எந்த விஷயத்தை நீங்க எடுத்தீங்களோ அது எந்த விஷயம் வேணா இருக்கலாம், அந்த விஷயமே மனம் என்ன அந்த மயமாயிரும். மயம்னு சொல்லுவோம், ஃபுல்லா வியாபகம், மனம் ஃபுல்லா அந்த விஷயம் மட்டும் இருக்கும். இது உங்களுடைய முயற்சி இல்லாமல் தானாக நடைபெறும். இது எப்படி முயற்சி இல்லாமல் தானாக பல நாட்கள் எப்படி ஃபேனை போட்டு சுற்று போட்டு சுத்தின ஸ்பீட்டுக்கு கொஞ்ச நேரம் ஓடி நிக்கிற மாதிரி நீங்க சுத்துறதுங்கிறது நீங்க பண்ற தியானத்தினுடைய பலனாக. நீங்க தியானம் பண்றதை நிறுத்தினாலுமே அது கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக என்ன விஷயத்தை நீங்க புடிச்சு வச்சீங்களோ அதுல நிற்கும். அது நிர்விகல்ப சமாதி, பேதமற்ற சமாதி. இப்படி 2 சமாதியை நம்ம பதஞ்சலியில டீட்டெயிலா பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு வரேன். இதுதான் ரமணர் சொல்றதும். ரமணரும் பதஞ்சலியை கோட் பண்ணித்தான் அவர் மனசுல வச்சுக்கிட்டு தான் ரமணர் உபதேச சாரத்துல தியானத்தை பத்தி பேசுறாருன்னா பதஞ்சலி கோட் பண்ணிதான் அவர். ஆனா பதஞ்சலி சொன்னார்னு அவர் சொல்றது இல்ல, அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்றாரு ஆச்சுங்களா. இப்ப அந்த தியானத்துல நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். இதுக்கே 3 மாசம் ஆகும். எதுக்கு? ஃபர்ஸ்ட் உடலை ஒரு இடத்துல 15 நிமிஷம் உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் மனதை வாட்ச் பண்றது, மனதை ஒரு இடத்துல உடல், அடுத்தது மனம், அடுத்தது புத்தி. மனதை நீங்க அது எங்க போகுதோ அதை வாட்ச் மட்டும் பண்றது, நாம எந்த விஷயத்தையும் கொடுக்கறதுல எடுத்தோன்ன. அப்புறம் அது எங்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்போ கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்புறம் புத்தி நீங்க எந்த டெசிஷன் எடுக்காத, இப்ப நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யணும் புத்தி. இதுக்கே இது உடல் மனம் புத்தி, இது அமைதிப்படுத்துதல். அதனுடைய சுபாவத்துக்கு போக விடாமல் புதுசாக எந்த செயலையும் செய்யாமல் அமைதிப்படுத்துதல். தட் இஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் புத்தி. இதுதான் என்ன சொன்னோம், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். இத 3 மாசம் 4 மாசம் உட்கார்ந்து பழகுனா அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம், கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். இந்த கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன் வரும்போதுதான் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு, அது தேய விஷயம் எது வேணா இருக்கலாம், எடுத்து வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இதனுடைய விளைவுதான் என்னது, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, அதனுடைய அல்டிமேட். இது 2ம் கடந்து சாஸ்திரத்துக்குள்ள வந்தீங்கன்னா, சாஸ்திரம் டீச்சர்ஸ் 2 மெடிடேஷன். 1 ஃபர்ஸ்ட் இது 2 சொன்ன பாத்தீங்களா, இது 2 பவ பிரத்திய சமாதி சொல்றது, சம்சாரத்திற்கு உட்பட்ட சமாதியை கொண்டு கொடுக்கும். என்னன்னா, நீங்க சமாதி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சம்சார துக்கம் தொடரும். சமாதி விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, இந்த பவ பிரத்திய சமாதி சவிகல்பமா இருந்தாலும் சரி, நிர்விகல்ப சமாதியாக இருந்தாலும் அதெல்லாம் பவ பிரத்திய சமாதி. ஏன்னா சமாதி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பிரச்சனையில் இருந்தீங்களோ அந்த பிரச்சனை தொடரும். கொஞ்ச நேரத்துக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் மனம். யூ ஃபீல் தட் ஒரு மன நிறைவு, அமைதி நமக்கு ஒரு ஷார்ட் டைம் கிடைக்கும். எப்படி தூங்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குறோமோ, அது இது ஜாகிரத் அவஸ்தையில் வருகின்ற ஒரு தூக்கம் மாதிரி. ஏன்னா தூங்கும் போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் இல்லைங்களா. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு ஓடி போயிருது என்ன, கண்டினியூஸ். அதே மாதிரிதான் இது ஜாகிரத் அவஸ்தையில் வருகின்ற நம்மளா ஏற்படுத்திக்கிற ஒரு தூக்கம் மாதிரி, அவ்வளவுதான். ஆனா மனம் ஒரு ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறதுனால மனம் ஏகாக்கிற சித்தத்துக்கு இது பயன்படும். இந்த என்ன சொன்ன 2 ரிலாக்ஸேஷன், கான்சென்ட்ரேஷன். இதுக்கு அடுத்தது இதனுடைய லிமிட் இவ்வளவுதான். இது அவாந்தர பலன் பதஞ்சலி நிறைய சொல்றாரு. இந்த சமாதியில தொடர்ந்து இருந்து பழந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், காற்றுல மிதக்கிற மாதிரி அனிமா மகிமா கரிமா கூடு விட்டு வசியம் பண்றது, கூடு விட்டு கூடு பாயறது, இதெல்லாம் இதனுடைய அவாந்தர பலன். முக்கிய பலன் மன அமைதி, ஏகாக்கிரத சித்தம் தான் முக்கிய பலன் தியானத்துக்கு. சில பேர்த்துக்கு இந்த அவாந்தர பலன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். எது, இந்த காத்துல பறக்கிறது, தண்ணி மேல நடக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது, இதெல்லாம் அவாந்தர பலன். இப்படி பதஞ்சலி சொல்றார். அதையே தான் ரமணர் மனசுல வச்சுட்டு இங்க எழுதுறார் ஆச்சுங்களா. அடுத்தது 3வது மெடிடேஷன், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன்.
நான்காவது வேல்யூ மெடிடேஷன். வாட் யூ மீன் பை எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன்னா இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பண்ற தியானம். புரிஞ்சுக்கலாம். இது வேதாந்தத்தை கற்றுக்கிட்டு வருகின்ற அறிவினால் வந்தது அல்ல. ஜஸ்ட் அந்த அறிவை வாங்குவதற்கு மனதை ரெடி பண்றது. எந்த அறிவு? இங்க இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேற அல்லங்கிறது புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது வேதாந்தத்தின் மூலியமாக அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானத்தை மனம் வாங்குவது ரொம்ப கடினமாக இருப்பதால் இந்த மாதிரி தியானம் பண்ணி மனதை பாத்திரமாக்குதல், அந்த ஞானத்தை பெறுவதற்கு மனதை பாத்திரமாக்கும் இந்த தியானம். எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் இஸ் நாட் அ ஞானம் ஆர் மோக்ஷம், இட் இஸ் அ மெடிடேஷன். சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு இங்க இருப்பது அனைத்தும் இப்ப நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். சக இது வரப்போகுது 2-3 ஸ்லோகத்துல அதான் சொல்ல போறாரு. சக அகம், சோகம் சொல்லுவோம். சக அகம், சகன ஈஸ்வரன், அகம் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு தியானம் பண்றது. நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை படைத்தவனா, இந்த மாதிரி நினைச்சு தியானம் பண்றது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். இது சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற விஷயத்தை பழக்கிறது மனசுக்கு. ஏன்னா எடுத்தோன்னு அந்த மனது அந்த விஷயத்தை கிரகித்து கொள்ள முடியாது அப்படிங்கறதுனால பழக்குதல். ஏன்னா நமக்கு ஈஸ்வரனுக்கு எத்தனை இருக்குது, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் நம்ம பார்த்திருக்கோம். என்ன இறைவன் யாரு? ஈஸ்வரக ஜகத் காரணம், சிருஷ்டிகர்த்தா, சர்வஜ்ஞா, சர்வவித்து, கர்ம பலதாத்தா, இவ்வளவு சக்தி படைச்சது, சர்வ சக்திமான் அப்படி இருக்கிறது ஈஸ்வரர். நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? அல்ப புத்தி, அல்ப சக்தி, கர்த்தா போக்தா, கர்ம பலன கர்மத்தை செஞ்சு அவருடைய கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறவன் நாம, கர்த்தா போக்தா. இது நம்மளுடைய இந்த 2 பேதங்கள் குணத்தினால் வேறுபாடு, உபாதியினால் வருகின்ற வேறுபாடு. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு எதில் இருக்குது? குணத்தில் இருக்கிறது. குணத்தில் வேறுபாடு இருக்கிறது, அது நினைச்சு வேறுபாடு. ஆனா சொரூபத்தில் the intensity character, அதாவது பிரிக்க முடியாத என்னுடைய சொரூபத்துக்கும் ஈஸ்வருடைய சொரூபத்துக்கும் பேதம் கிடையாது. என்னுடைய சொரூபமும் சத்து சித்து ஆனந்தம், ஈஸ்வருடைய சொரூபமும் சத்து சித்து ஆனந்தம். இந்த இடத்துல சக அகம், சக அகம், சோகம். அதுக்கு அந்த சமஸ்கிருத சேர்ந்து அது பேர் சோகம் சொல்லுவோம். சக விசர்க்கத்துக்கு சோ ஆயிரும், சோகம் சோகம் அப்படின்னு தியானம் பண்றது. இது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் ஆச்சுங்களா. என்ன கத்துக்கிட்டமோ அதை கற்பனை பண்ணி தியானம் பண்றது. இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னால ஞானம் வந்துருச்சுன்னா சுபாவமாவே நமக்கு என்னது, இங்க இருப்பதை தென்னை தவிர்த்து வேறலங்கிறது அது ஆத்ம ஞானத்தினால் கிடைக்கிற ஞானம். இது அப்படி கற்பனை பண்ணி ஒரு தியானம் பண்றது. அதனால இது பேர் மெடிடேஷன். இட் இஸ் நாட் மோக்ஷம், இட் இஸ் அ மெடிடேஷன், இட் இஸ் அ கர்மா. யூ ஆர் திங்கிங் லைக் தட், திங்கிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். எதுக்கு? to make my mind to receive that ஞானம். ஃபியூச்சர்ல எனக்கு அந்த ஞானம் ஸ்பரிக்கணும்னா மனதை கொஞ்சம் பாத்திரம் ரெடி பண்ணி வைக்கிறது, அவ்வளவுதான். இது எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன். அடுத்து என்னது சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது? வேல்யூ மெடிடேஷன். வேல்யூ அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூ, அது இல்லாத போது எதுக்கு எடுத்தாலும் நான் போய் பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரதிபக்ஷ பாவனா. அப்படின்னா அது இல்லாதவளாக நான் இருக்கிறேன்னு தியானம் பண்றது. நான் உண்மையை பேசுவேன், போய் பேசுறதே என்னுடைய குணமாக போயிருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம உண்டான ஞானத்தை பெற்றுட்டோம். ஆனாலும் சுபாவமா எனக்கு என்ன வருது? பழக்க தோஷமா ஆட்டோமேட்டிக்கா பொய் வருது. அப்படின்னா தியானம் பண்ணி பிரதிபக்ஷ, நான் உண்மையை பேசுவல், நான் சத்தியவான் சாவித்திரி, நான் சத்தியவான் அப்படின்னு என்ன பண்றது? தியானம். இட்ஸ் a மெடிடேஷன், வேல்யூ மெடிடேஷன். அப்ப இது பண்ணணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? the value of value தெரிஞ்சிருக்கும். அது எங்க தெரியும்? வேதாந்தத்துக்குள்ள வந்தாதான் தெரியும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வேல்யூ. அதை தெரிஞ்சு அந்த டெக்னிக் யூஸ் பிரதிபக்ஷ பாவனாங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அதாவது எங்கிட்ட இல்லாத குணத்தை இருக்கிற மாதிரி உண்மை பேசுவளாக என்னை நினைச்சுக்கிறது. நாம காசிப்பிங் பண்ணாதவளாக, காசிப்பிங் பண்ணி பண்ணி பழகிட்டங்க அப்படின்னா நான் காசிப்பிங் பண்ணாதவளாக பிரதிபக்ஷ ஆப்போசிட் நம்ம நினைச்சு தியானம் பண்ணும் போது மனம் ஃபியூச்சரில் அந்த குணத்தை அடையும். இது என்னது? நான்காவது மெடிடேஷன், வேல்யூ மெடிடேஷன். இந்த அளவுக்கு கிளியர் ஆயிட்டு இப்ப நம்ம எங்க போலாம்? இது இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் ஸ்லோகம். இப்போ மீனிங் பார்க்கலாம். ஆஜ்யதாரையா அப்படின்னா நெய், ஆஜ்யம்னா நெய், நெய் ஒழுகுவது போல.
அப்படியே எந்த கேப்பும் இல்லாம பிசிறு இல்லாமல் எப்படி ஒரே மாதிரி ஒழுகுதோ. ஸ்தோத்திரசா சமம்னா நதியின் பிரவாகம். ஒரு நதி ஓடும்போது அமைதியா, அலைகள் இல்லாத ஒரு நதி எப்படி அமைதியா போயிட்டு இருக்குதோ, எந்த கேப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சத்தம் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்குதோ. நெய் ஒழுகிறது எப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பிசிறு இல்லாம சப்தம் இல்லாம போய் அந்த கீழே போய் சேருதோ. இதே நீ கை தண்ணி விடுங்க, தர தரன்னு சத்தம் வரும். அந்த நெய் ஊத்தி பாருங்க, அப்படியே அமைதியா போய் அந்த இதோட போய் ஒன்றிக்கும். பாத்திரத்துக்கு நெய்யோட போய் சத்தம் இல்லாம போய் சேருது பாத்தீங்களா? அதை கற்பனை பண்ணிக்கிங்க. அதை போல் உதாரணம் கொடுக்கிறார். அதை போல சரள சிந்தனம் இடைவிடாத தியானமானது விரலத பரம் விட்டு விட்டு செய்யக்கூடிய தானத்தை விட உயர்ந்தது. சோ ஆஜ்யதாரையன நெய் ஒழுகுவது போலவும், ஸ்தோத்திரசாசமம்னா நதியினுடைய பிரவாகம், நதி கிளம்பினதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இறங்கிட்டு போகுதோ. அடுத்து சரள சிந்தனம்னா இடைவிடாத தியானம்னா என்ன? அடுத்து அது எதை விட சிறந்ததுங்கிறாரு? இடைவிடாத தியானம் விரலத பரம் விட்டு விட்டு செய்யும் தியானத்தை விட உயர்ந்தது. இடைவிடாமல் செய்கின்ற தியானம் விட்டு விட்டு செய்கிற தியானத்தை விட உயர்ந்தது. அப்படின்னா நேற்று செஞ்சுட்டு இன்னைக்கு பண்ணாததுக்கு பேர் விட்டு விட்டு செய்யறது அப்படி அல்ல. இடைவிடாத தியானம்னா எந்த விஷயத்தில் மனத்தை நான் பொருத்தினேனோ அந்த விஷயத்திலிருந்து விலகாமல், அதுதான் விடாமல், மனம் அதை விடாம விட்ட நேரத்துக்கு பண்றது உயர்ந்தது. எதை விட? விட்டு விட்டு 2 தடவை நினைப்போம், 3வது என்ன வேற வரும், தவறில்லை, அது பழகிட்டா அடுத்தது வர முடியும். அது விட்டு விட்டு செய்கிற தியானம்னு அர்த்தம். 2 நிமிஷம் தியானம் பண்ணிருப்போம், 2 செகண்ட் 2 க்ஷணம் அந்த நினைவு வந்திருக்கும், 3வது வெளியில போயிருக்கும், திருப்பி இழுத்துட்டு வந்து 4வது பண்ண வைப்போம், 5 பண்ணு 6 பண்ணு 7 பண்ணு, திருப்பி மனம் எங்கேயோ ஓடும், அப்புறம் இழுத்துட்டு வருவோம். இதுக்கு சொன்னது என்னது? தாரணம். தாரணத்தை விட இவர் என்ன சொல்றாரு? அந்த தாரணத்தை விட தியானம் கண்டிப்பா உயர்ந்தது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறார். தாரணத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்ல வர்றாரு இன்டைரக்டா. தியானம் எடுத்தொன்ன மனம் வெளியில போகாம இருந்தா தியானத்தை எடுத்தொன்ன யாருனாலையும் பண்ண முடியாது. நீங்க தாரணத்தை பண்ணி 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 பழகுனாதான் மனம் இடைவிடாமல் அந்த ஒரு விஷயத்தில் மனம் பொருந்தும். அந்த இடைவிடாமல் ஒரு விஷயத்தில் மனம் பொருந்தணும்னா அதுக்கு முன்னால போய் போய் வந்ததை பிராக்டிஸ் பண்ணி 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 முதல்ல 4 தாட்டுக்கு ஒரு தடவை போனது அப்படியே 10 தாட்டுக்கு ஒரு தடவை வெளியில போகும், அப்புறம் 20 தாட்டுக்கு ஒரு தடவை வெளியில போகும், அப்புறம் 50 தாட்டுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு வரும். சில சமயம் 100 தாட்டு ஆனதுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு அப்படியே அழுங்காம வந்துடும். இது பை பிராக்டிஸ். அதை அப்படியே நம்ம பெருசு பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் தியானம். அது உயர்ந்தது. அவ்வளவுதான் சொல்றேன். இடைவிடாமல் செய்கிற தியானம்னா எண்ணம் சிதறாமல் ஒரே எண்ணத்தில் செய்கின்ற, அதுக்கு பேரு தான் தியானம். அது விட்டு விட்டு செய்யறதுக்கு பேரு தாரணம். ஏன்னா அது பதஞ்சலி சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை தாரணம். அதை செஞ்சாதான் தியானம் அதுதான் அதை விட உயர்ந்தது. அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். அடுத்தது நாம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கும்போது ஜபம் பார்த்தோம், தியானம் பார்த்தோம். நீங்க சாஸ்திரத்துக்குள்ள வந்தா அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிதித்தியாசனம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஜபம்னா என்னன்னு தெரியணும், தியானம்னா என்ன. இப்ப தியானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறாரு? தாரணை பண்ணித்தான் நீ தியானத்துக்கு வரணுங்கிற சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்த ஒரு வேர்டு நாம கத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு நிதித்தியாசனம். அங்க என்ன வருது? நிதித்தியாசனத்தை தியானம்னு சாஸ்திரம் சொல்லும். அந்த கான்டெக்ஸ்ட் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நிதித்தியாசனத்தை இறைவன் சொல்றாரா அல்லது சவிகல்ப சமாதி சொல்றாரா நிர்விகல்ப சமாதியை சொல்றாரா? அவர் வேர்டு போட மாட்டாரு. அதுக்கு தான் குரு தேவைங்கிறது. அந்த இடத்துக்கு நிதித்தியாசனத்தை குறிக்குது சாஸ்திரம்ங்கிறது கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். வச்சுங்களா? வாட் டு யூ மீன் பை நிதித்தியாசனம்? ஏன்னா அதுவும் தியானம். நிதித்தியாசனம்ங்கிறது இப்போ இறைவனை பற்றிய, ஈஸ்வரனை பற்றிய, பிரம்ம தத்துவத்தை பற்றிய அஜக சாஸ்வதக சொல்ற மாதிரி பிறப்பற்றது, அங்கங்களற்றது, அவிகாரி மாறுதலற்றது, இறப்பற்றது, சாஸ்வதக கர்மபலதாத்தா, இப்படி இறைவனை பற்றிய தத்துவங்கள் நம்ம வகுப்புகளை சொல்லி கொடுக்குறோம். அதை என்ன பண்றது? அதை சிந்தித்தல். முதல்ல நிதித்தியாசனத்தை 2 விதமா பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல அது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா தனிமையான ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்து அஜக அப்படிங்கிறது அந்த விஷயத்தை அப்படியே சிந்தித்தல்.
தனிமையில் விவிக்த தேசே சொல்லுவாரே பகவத்கீதையில பகவான், விவிக்த தேசே தனியான ஒரு இடத்துல அமர்ந்து செஞ்சு பழகிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக தினம் அந்தந்த குறிப்பிட்ட டைம்ல எப்படி தியானம் பண்றீங்களோ தியானம் பண்ணவங்களுக்கு நிதித்தியாசனம் ஈஸியா கை கூடும். ஆல்ரெடி தியானம் பண்ணி பண்ணி பழகினவங்களுக்கு நிதித்தியாசனம் டக்குன்னு வரும். ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்தோன்னா மனசு அங்க போய் நின்னுக்கும். தியானம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அளவாயும் புடிச்சு பழக்கி வச்சு பழக்கிக்கலாம். இப்போ அந்த இது விவிக்த தனிப்பட்ட இடத்தில் அமைதியாக அமர்ந்து வகுப்பில் சொன்ன விஷயத்தை சிந்தித்தல் அல்லது கூட படிக்கிறவங்களோட அதை பத்தி பேசுறது என்னதான் நிதித்தியாசனம். இந்த கிளாஸ் இன்னைக்கு இதை சொன்னாங்க, இது கான்செப்ட், இது எனக்கு புரிஞ்சது, இது புரியலின்னு டிஸ்கஸ் பண்ற பாத்தீங்களா, அதுவும் என்னதான் நிதித்தியாசனம் ஆச்சுங்களா. இது குறிப்பிட்ட காலம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நீங்க நிதித்தியாசனங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பெற்ற ஞானத்தில் நிற்றல். மனம் ஒரு புதிய ஞானத்தை பெறுது. என்னன்னு, நான் இந்த உடல் இல்லைங்கிறது சாதாரண ஞானம் அல்ல, அது ஒரு ஹையஸ்ட் ஞானம். மனம் அது புதிய ஞானத்தை பெற்றுச்சு, புத்தி பெற்று மனம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மனம் அதிலிருந்து நழுவாமல், ஏன்னா அது பழக்க தோசை அது நழுவிடும். சோ பெற்ற ஞானத்தில் நம்ம நிற்பதற்கு நிதித்தியாசனம் அவசியம். ஞானம் புரிஞ்சிடும். அகம் ஆத்மா, இந்த உடலில் இருந்து வெதிரிக்தக ஆத்மா, ஆத்மா ஏக்கக, ரிஃப்ளெக்டிங் மீடியம், ரிஃப்ளெக்டிங் ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியும். ஆனா ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது டக்குன்னு எங்க உட்காந்துக்கும், நான் சரீரம் அப்பான்னு உட்காந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். சோ மனம் விலகும். புதிதாக பெற்ற ஞானத்தில் மனதை பொருத்துதல் நிதித்தியாசனம். தியானம் என்ன, ஒரே விஷயத்தில் மனதை பொருத்துதல் தியானம். நிதித்தியாசனம் என்ன, புதிதாக பெற்ற வேதாந்தத்தின் மூலியமாக புதிதாக பெற்ற ஞானத்தை மனதில் வைத்து பொருத்துதல். அதனாலதான் என்ன வருது, தியானம்ங்கிற வேர்டு உள்ள வரக்கு காரணம், இங்கேயும் மனதில் ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்றோம், பொருத்துகிறோம். அப்ப பொருத்தித்தான் ஆகணும். அப்பதான் நீங்க எங்க வர முடியும், ஞான நிஷ்டா. இது எது வரைக்கும் நிதித்தியாசனம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பொருத்தி ஃபர்ஸ்ட் தனிமையில உட்கார்ந்து பழகலாம். அதுக்கப்புறம் நீ வகுப்புகள் கூட படிக்கிறவங்களோட அதை பத்தி பேசலாம், அல்லது கிளாஸ் ரிப்பீட் போட்டு திருப்பி கேட்கறீங்க பாருங்க, தட் இஸ் ஆல்சோ நிதித்தியாசனம். ஒரு கிளாஸ் எனக்கு இது புரியலிங் போது திருப்பி போட்டு நம்ம கேட்டு நோட்ஸை கரெக்ட் பண்றது, எழுதுறது, நோட்ஸ் எழுதுறது எல்லாமே நிதித்தியாசனம். இது எத்தனை நாளைக்கு நம்ம பண்றோம்னா, ஞான நிஷ்டைக்கு வர்ற வரைக்கும் இந்த நிதித்தியாசனம் அவசியம். அதுதான் நிதித்தியாசனம் எங்க உதவி பண்ணுதுன்னா, பெற்ற ஞானத்தில் தொடர்ந்து இருத்தல். முதல்ல பிடிக்கிறதுக்கு பெற்ற ஞானத்தை முதல்ல பிடிக்கணும், புடிச்சிட்டு அதில் தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு அத ஞான நிஷ்டா. இப்ப ஞானத்திலிருந்து இதுக்கு தமிழ் சமஸ்கிருதம் விவேகம் இல்ல ஞானம் விஞ்ஞானம் அப்படி சொல்லுவோம். ஞானத்துக்கு ஒரு வேர்டு, விஞ்ஞானம்னா ஞானம், ஞான நிஷ்டைக்கு சில சமயம் ஞானம் விஞ்ஞானம் சொல்லும். விஞ்ஞானம்னா ஞான நிஷ்டைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இது அவசியம். பெற்ற ஞானத்தில் இருப்பதற்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும், நிதித்தியாசனத்துக்கு வேதாந்த வகுப்புகளை கேட்டு அதில் இறைவனை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஞானம் என்ன சொல்லுதோ அந்த ஞானத்தில் இருந்து பழகுதல், பொருத்துதல் ஃபார் பர்டிகுலர் டைம். அப்புறம் எங்க போயிருவோம், ஞான நிஷ்டை. அப்படின்னு என்ன, சுபாவமாகவே. அதாவது முதல்ல எப்படி நடக்கும், ஞானம் வந்ததுக்கு அப்புறம், ஞானத்தை நீங்க பெற்றதுக்கு அப்புறம் நீங்க காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் you are doing transaction with this world. இப்போ ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிரான்சாக்ஷன் நம்ம பண்றோம். நீங்க டிரான்சாக்ஷன் வாயில வச்சு ஒரு லெட்டர் சாப்பிட்டா கூட ஒரு டிரான்சாக்ஷன் தான். when you are communicating with this world அர்த்தம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50 டிரான்சாக்ஷன் உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். நாம பண்றது கோடான கோடி டிரான்சாக்ஷன். எப்படி நீங்க கிராஜுவலா எப்படி ப்ரொசீட் ஆவீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டூயிங் 50 டிரான்சாக்ஷன் பர் டே, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50ல ஒரு டைம் அந்த ஞானம் என்ன கத்துக்கிட்டீங்களோ அது ஞாபகத்துக்கு வரும். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க பெற்ற ஞானம் ஞாபகத்துக்கு வரும், சுபாவமாக வரும், வித்தவுட் எனி எஃபர்ட். நாம நினைச்சுக்கிறது இல்ல, இதை நினைச்சுக்கிறது இல்ல, சுபாவமாக வரும். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆஹா நமக்கு இது ஞாபகம் வந்ததுன்னு நீங்க அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அது எத்தனை தடவை வரும், 50 டிரான்சாக்ஷன்ல ஒரு தடவை தான் வரும். நீங்க வகுப்புகள் மீண்டும் மீண்டும் ரெகுலராக அதுதான் முக்கியம்.
வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சு நாங்க பட்டபாடு சொட்ட கிளம்பிருச்சு. நீங்க தினம் அதை பத்தி பண்ணதான் உங்களுக்கு அந்த நிதித்தியாசனம் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அப்ப அந்த 50ல ஒரு தடவை வந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 தடவை 3 தடவை 4 தடவை அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் டேக் சம் இயர்ஸ். எது பெற்ற ஞானத்தில் இருந்து டிரான்சாக்சன் பண்றது, ஞானம் இல்லாமல் டிரான்சாக்சன் பண்றது அப்படியே குறைஞ்சுக்கிட்டு வரும். ஞானம் இல்லாமல் பெற்ற ஞானத்தில் நிற்காமல் நீங்க டிரான்சாக்சன் பண்றது டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் குறைஞ்சுக்கிட்டு வரும். ஆச்சுங்களா? ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன ஸ்டேஜ்? யூ ஆர் டூயிங் 50 டிரான்சாக்சன் வித் தட் ஞானம். 50 டிரான்சாக்சனையும் அந்த ஞானத்தில் நின்று பண்ணுதல். It is not an easy job at all. It needs prayatnam, effort. Day by day effort is needed. நாம just like that class மிஸ் பண்றோம். just like that you don't know the value of this value தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள் நீங்க அதை கொடுக்கும் போது தெரியாது உங்களுக்கு. இன்னைக்கு 1 ஆச்சு 2 ஆச்சு, you cannot count. ஏன்னா இது சுபாவமா வரணும். நீங்க நினைக்கணும், நான் ஞானத்தை அந்த ஃபோர்ஸ் அல்ல, நான் நினைக்கணும் இந்த பெற்ற ஞானத்தை நின்று நான் பண்ணணும், நான் பண்ணணுங்கிற ஃபோர்ஸ் அல்ல. ஏன்னா இட் வில் கிவ் யூ பிரஷர். அப்படி அல்ல, சுபாவமாக. அப்பதான் யூ கேன் என்ஜாய் தட் ஞானம். சுபாவமா இப்ப நம்மள திட்டுறாங்க ஒரு டிரான்சாக்சன் போது டக்கு நமக்கு அந்த இது அவங்க திட்டுறது எனக்கு எதுவுமே உரைக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம பெற்ற ஞானத்தில் நின்று அவங்ககிட்ட அந்த டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது சுபாவம் வரணும். இல்ல இன்னைக்கு காலையில இருந்து சங்கல்பத்தினால் வருவது அல்ல. திருப்பி சொல்ற சங்கல்பம் என்ன? இன்னைக்கு ஃபுல்லா நான் பெற்ற ஞானத்தில் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யாராவது திட்டினாங்கன்னா உள்ள புஷ்ஷுன்னு கோவத்தை அடக்கிட்டு நான் வெளிப்படாம, அப்படி அல்ல. இது இருக்கிற பிரச்சனை பத்தாம புது பிரச்சனை கொண்டாந்து உங்க வீட்டுக்குள்ள உங்க மனதுக்குள்ள போடுறீங்க. ஹைலி ரிஸ்க். டோன்ட் டூ தட். இது என்ன பண்ணணும்? சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அப்ப யூ வில் என்ஜாய் தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்பதான் யூ கேன் என்ஜாய் தி ஸ்டேட் ஆஃப். இதுக்கு என்ன இருக்கணும்? பொறுமை. எவ்வளவு பொறுமை வேணும்? இது காட்ட பொறுமை இந்த உலகத்துல எதுக்குமே பொறுமை தேவையில்லை. அந்த அளவுக்கு விடாமுயற்சியும் பொறுமையும் உத்வேகமும், அந்த முயற்சி செய்யணுங்கிற உத்வேகம் இருக்கும்போது யூ வில் கெட் தட் ஞானம் இன்டு ஞான நிஷ்டா. அதுதான் மோக்ஷம், ஜீவன் முக்தி. எது ஜீவன் முக்தி? I am doing transaction 50. I am doing all the 50 transaction with this ஞானம் what I get from சாஸ்திரம். அதுல இருந்துகிட்டு நான் 50 டிரான்சாக்சன் இன்னைக்கு பண்ணிட்டேன்னா that is ஜீவன் முக்தி. அவ்வளவுதான். ஜீவன் முக்தி இஸ் ஓவர். அப்போ இந்த ஜீவன் முக்தியில் அடைஞ்சதுக்கு அப்புறம் சாஸ்திரம் எப்படி, நிதித்தியாசனம் இதெல்லாம் எங்க போகும்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் நாம சரி இந்த ஸ்டேஜ் முயற்சி பண்ணணும், குறிப்பிட்ட காலம் வந்தோம், ஞான நிஷ்டைக்கு வந்துட்டோம். வாட் நெக்ஸ்ட்? 50 கேள்விதான். அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஐ கேன் டூ டிரான்சாக்சன் ஆல் தி 50 டிரான்சாக்சன், நான் அந்த ஞானத்தில் நின்று பண்றேன் அப்படின்னு என்னது? ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சு. வாட் நெக்ஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுக்கப்புறம் வேதாந்தத்தை டப்புடு மூடி வச்சிடலாமா? வகுப்புகள் தேவையில்லையா அல்லது டீச்சிங் தேவையில்லையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டீச்சிங் ஆனாலும் சரி, ஏன்னா யூ கேன் டீச்ங்கிற ஸ்டேஜ் வந்தா, ஏன்னா அதுக்கு சமஸ்கிருதம் லாங்குவேஜ் பிரம்மசூத்திரம் வரைக்கும் முடிச்சிருக்கணும். அந்த அளவு குவாலிஃபிகேஷன் ஆகியிருந்தா யூ கேன் பி டீச்சர். அல்லது யூ கேன் லிசன். யாரோ ஒருத்தர் கிடைச்சா, குரு கிடைச்சா நம்ம லிசன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தட் வில் பிகம் a hobby for both the குருவுக்கு. அது என்னதான்? ஹாபி. ஹாபிக்கும் டியூட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இட் வில் பிகம் a hobby for you. எது விரும்பி செய்ய ஹாபின்னு என்னங்க? ஐ லைக் இட், ஐ டூ இட். ஹாபின்னு அதுல இருந்து பெருசா பணம் வராது, பொருள் வராது, எனக்கு பிடிக்குது, என்னன்னு தெரியாது, பிடிக்குது, நான் செய்யறேன், எனக்கு டிராயிங் பிடிக்குது, ஹாபி. அதே நீ ப்ரொஃபஷனல் டிராயிங் நான் பணத்துக்காக அவன் செய்வான், தட் இஸ் நாட் ஹாபி. இப்ப டிராயிங் பெயிண்டிங் பண்றோம், ஒரு டாஞ்சூர் பெயிண்டிங் பண்றோம், பிசினஸ் பண்றான் அப்படின்னா தட் இஸ் ஃபார் பிசினஸ். எனக்கு என்னமோ பண்ணணும்னு தோணுச்சு, டாஞ்சூர் பெயிண்டிங் பண்ணணும்னா அது என்னது? அது ஹாபி. அந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன நிலை நான் சொல்றேன். ஞான ஜீவன் முக்திக்கு அப்புறம் அவங்க வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்கிற டவுட், இது ஆயுசுக்குமா? அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஏன் அதுங்க விட்டுறது இல்லை? படிக்கிறத ஏன் அவங்க விடுறது இல்லை? ஏன்னா இதுல கோடிக்கணக்கான டெக்ஸ்ட் இருக்கேன், ஆச்சாரியர்கள் எழுதி தள்ளி வச்சிருக்காங்களே. நீ உயிர் விடுற வரைக்கும் எதை வேணாலும் படிச்சுட்டு இருக்கலாம், இஃப் யூ நோ த லாங்குவேஜ் அப்கோர்ஸ். அப்ப அது என்ன பிகம்ஸ்? ஹாபி.
போத் டீச்சிங் ஆல்சோ குரு நடத்துறாரு அப்படின்னா இட் இஸ் a hobby for guru only. There is no commitment, there is no need of anything. Guru is not need of anything. Number of students varanu itna nothing is doing, nothing is needed for the guru. Just for hobby he is teaching. அதே அந்த சிஷ்யன் என்ன இருப்பான், அவனும் அந்த ஞானத்தை பெற்றிருப்பான். ஜஸ்ட் ஃபார் ஹாபி. ஏன்னா காரணம் கேட்டா தெரியாது, ஏங்க நடத்துறீங்கன்னா காரணம் சொல்ல தெரியாது. ஹாபிக்கு ஏன் உனக்கு டிராயிங் பிடிக்குன்னா ஏங்க நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு நீ ஏன் டிராயிங் பண்ற, ஏன் ஹாபியா பண்றேன்னா எனக்கு சைக்கிளிங் ஹாபிங்கிறான் ஒருத்தன். எனக்கு ஏன் காரணம் கேளுங்க. they don't know the answer. Just like that the student will also listen the classes till his or her death. அப்படியே அது போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைச்சு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், இன்னமா படிக்கிறாங்க, இத்தனை வருஷமா படிக்கிறாங்க. there is a growth. அது என்ன growth? internal growth. அது யார் உணர முடியும்? அந்த சிஷ்யன் அவனுக்குள் உணர முடியுமே தவிர வெளியில் இருக்கிற யாருக்கும் he may be a very close life partner கூட இருக்கலாம், அவருக்கு அது தெரியாது. the inner growth is ஜீவன் முக்தி. இது வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, தெரியாது. அந்த மாற்றம் நமக்குள்ள எத்தனை டிரான்சாக்ஷன்ல நாம ஞானத்துல பண்ணு யாருக்குங்க தெரியும்? நமக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஞான நிஷ்டைக்குள்ள தெரியும், ஆனா தனக்கு தெரியும்னு தெரியாம இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்காக நான் தர்சனம் இப்பவே கிளியர் பண்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் வருட கணக்கா அட்டன் பண்ணும் போது முந்தானத்து சுவாமி சொன்னாங்க, நிறைய பேர் 20 வருஷம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட 20 years டுகெதர் சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. விசார சாகரம் எல்லாம் முடிக்க ஸ்டேஜுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. பட் பாஷ்யம் முடிச்சாச்சு, பகவத் மூலம் முடிச்சாச்சு, பாஷ்யம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. பட் நமக்கு தெரியும்ங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கிறது ஒரு விதமான ஒரு பிரச்சனை. அது என்னன்னு சொல்றது, அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா தனக்கு தெரியும்னு தெரியாம நம்ம அந்த ஞான நிஷ்டைக்கு வந்துட்டோங்கிறது கூட தெரியாம இருக்கவங்களும் இருக்கிறாங்க. சோ பி கிளியர், திஸ் இஸ் த சார்ட், ஃப்ளோ சார்ட். இங்க ஆரம்பிச்சு இப்படித்தான் முடிகிற விஷயம். புரிஞ்சுங்களா? இப்ப எங்க ஆரம்பிச்சோம்? மந்திரம், ஜபம், அடுத்தது நிதித்தியாசனம். வாட் இஸ் நிதித்தியாசனம்? யூ மஸ்ட் பி வெரி கிளியர். அடுத்தது ஹவு லாங் யூ மஸ்ட் டூ, வாட் ஃபார், வாட் இஸ் what nididhyasana, what is, what for you are doing nididhyasana, how long you have to do nididhyasana. After nididhyasana it will be a hobby, not a nididhyasana. When you are able to do 50 transactions with that jnanam, there is no need of nididhyasana at all. Yeah, you will be in that jnanam. வெளியில வந்தா தானே உள்ள குதிக்கிறதுக்கு, வெளியில வந்தா தானே உள்ள போய் குதிக்கா. குலோப்ஜான் இஸ் ஆல்ரெடி இன் இதுல ஊறிட்டு இருக்குது, சக்கரை பால் ஊதிட்டு இருக்குது. அதை கொண்டு இன்னொரு சக்கரை பால் ஊற வைக்கணுமே என்ன? தேவையில்லை. அது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, உள்ள ஃபுல்லா சக்கரை உள்ள போயிருச்சு, ஊறிடுச்சு. there is no need for further அந்த ஸ்மோக்கிங் தேவையில்லை. ஆனா கிளாஸ் போயிட்டு இருக்கே, எதுக்குங்க போகுதுன்னா ஒரே வேர்டு ஹாபி. அது ஈஸியா புரியுங்கிறதுக்கான அந்த வேர்டு யூஸ் பண்ண, ஜஸ்ட் லைக் ஹாபி. அது என்ன ரீசன் சொல்ல தெரியாது. தே வில் கண்டினியூ, தேவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தே வில் டூ சம் பொலிட்டிக்கலுக்கு வர்றாங்க சில பேர் டீச்சிங்க்கு வர்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய தொண்டுக்காக போறவங்க இருக்காங்க. இந்த நிதித்தியாசனம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம பாக்குறோம். டிஃபரெண்ட் சுவாமிஜிஸ் ஹேவிங் டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். பாலிடிக்ஸ் வராங்க, இன்டைரக்டா பாலிட்டிக்ல தங்களுடைய இதை காமிப்பாங்க, வெளியிலேயே தெரியாது, ஆனா உள்ள இன்டைரக்டா. அப்புறம் ஒரு நாட்டு மக்களுக்காக நல்லது பண்றது, வகுப்புகள் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறத கண்கூடாக நம்ம இப்ப பாக்குறோம். யார் எந்த உதவி கூட்டாலும் முதல்ல போய் நிற்பாங்க. ஆஃப்டர் அப்புறம் அவங்க கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? திஸ் இஸ் ஃப்ளோ சார்ட், இந்த வகுப்பினுடைய இது. இப்ப அடுத்து நிதித்தியாசம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எங்க வரேன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 8வது ஸ்லோகம். பேத பாவனா சோகமித்யயசௌ பவனாபிதா பாவனீமதா. பவனால புக்கு தப்பா இருக்கு, பாவனாபிதா. பாவனா தப்பா இருந்தா திருத்திக்குங்க, சமஸ்கிருதம் தப்பா இருக்கு. பேத பாவனா சோகமித்யசௌ பாவனாபிதா பாவனீமதா. மீனிங்க இதுக்கப்புறம் மீனிங் மட்டும் போலாம். 2-3 ஸ்லோகத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். பேத பாவனாத், வேறுபாடு பொருந்திய தியானம். உங்களுக்கு இப்ப தெரியும் வேறுபாடு பொருந்திய தியானம்னா, நான் தியானம் திரிபுடின்னு சொல்லுவோம்.
நான் தியானம் பண்றவன், இந்த தியான விஷயம் நான் இந்த நான் தியானங்கிற கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா தியாய கக, தியாய ககனா தியானம் செய்பவன். தேயம் அப்படின்னா தியானம் பண்ற விஷயத்துக்கு பேரு தேயம். தியாயக்கக, தேயம், தியானம். தியானம்னா தியானம், மெடிடேஷன். இந்த மூணும் வேறுபாடுடன் கூடிய தியானம். சக அகம் இதி அசௌ, அந்த வேறுபாட்டுடன் இருந்துகிட்டு என்னன்னு கற்பனை பண்றது? சக ஈஸ்வரக அகம், அதான் சொன்ன சோகம். சக ஈஸ்வரன் நான், அவனே நான் என்ற இந்த தியானம். எப்படி தியானம் பண்றது? ஈஸ்வரனாகவே நான் இருக்கிறேன். எதுல? குணத்தாக என்ன இருக்கு? வேறுபாடு இருக்கு. அவர் சர்வக்ஞக சர்வவித்து, அல்பக்ஞக அல்பவித்து தான். குணத்தில் மாயையினுடைய உபாதியில், சரீரங்கிற உபாதியில் பேதம் இருக்கிறது. பட் சொரூபத்தில் எப்படி? அலை வேறு, கடல் வேறு இல்லைங்களா? அந்த கடல் இருந்து அலைய வருது. கடல்ங்கிறது ஈஸ்வரன், அவரிடமிருந்து வந்தவங்க தான் ஜீவர்கள்னே வச்சுக்கலாம். ஆனாலும் நீருங்கிற ஒரு தத்துவத்தில் அலையில் இருக்கிறது நீர் தான், கடலில் இருப்பதும் நீர் தான். சொரூபம் ஆஃப் அலை இஸ் ஈக்குவல் டு நீர். சொரூபம் ஆஃப் கடல் இஸ் ஈக்குவல் டு என்னதுதான்? நீர். பட் வேறுபாடு இருக்கா இல்லையா? அலைக்குண்டான ஷேப் வேற, கடலுக்குண்டான ஷேப் வேற, எத்தனையோ டிஃபரன்ஸ் இருக்குது. நுரையா இருக்கும் கடல், அதெல்லாம் எது இருக்காது. இது மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் அலைக்கும் கடலுக்கும் கண்ணுக்கு தெரிந்தாலும் சொரூபம் ஆஃப் அலை இஸ் ஈக்குவல் டு H2O, சொரூபம் ஆஃப் கடல் இஸ் ஈக்குவல் டு H2O. அந்த இடத்தில் ரெண்டும் சமன்படுகிறது. ஆனா என்னதான் சொல்றோம்? நாம ரூபா எல்லாமே வேறதான். அதை போல ஈஸ்வரனுடைய குணம் சர்வக்ஞக சர்வவித்து, என்னுடைய ஜீவனுடைய குணம் அல்பக்ஞக அல்பவித்து, கலை அடல் போல. ஆனா இந்த இன்ட்ரின்சிக் கேரக்டர், பிரிக்க முடியாத சொரூபம் வரும்போது ஈஸ்வரனுக்கு என்னதான்? சத்து சித்து ஆனந்தம். என்னுடைய சொரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்தம். என்ன அங்க உபாதி யாரு? மாயாவில் வெளிப்படுகிறார். இங்க எங்க உபாதி? மனம், சூக்ஷ்ம சரீரம் தான் உபாதி. அதுலதான் பேதம் இருக்கே தவிர அந்த ஓசிங்கிற கான்செப்ட்ல, பிரம்மங்கிற கான்செப்ட்ல there is no difference between ஈஸ்வரா and ஜீவா. இது என்னது? சக அகம். இது நம்ம படிச்சு புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதுல நிக்க முடியாத போது என்ன பண்றோம்? now we are doing meditation, not ஞானம். மெடிடேஷன் அப்படி பண்றது. சக அகம், சக அகம். அது அவனே நான் என்ற இந்த தியானம், மெடிடேஷன். அபிதா பாவனா, அபிதா பாவனா வேறுபடாத தியானம், வேறுபடாத தியானம். அபிதா, அபிதான பேதமற்றதா அபிதா. பேதம் அபேதம் அபிதா. அந்த வேறுபடாத தியானம் பாவனீமதா, தூய்மை. ஒருவனை என்ன பண்ணது? தூய்மை பொருந்தியது என கருதப்படும். அது அவனை சுத்தப்படுத்துகிறது. என்னங்க சுத்தப்படுத்துது அப்படின்னா பிறப்பு இறப்புங்கிற அழுக்கிலிருந்து சுத்தம். மனதில் இருக்கிற ராகம் துவேஷம் காமம் குரோதம் மதம் மாத்சரியத்திலிருந்து சுத்தம். இதெல்லாம் எதனால வந்தது? அஞ்ஞானத்தினால் வந்ததுதான். மனதில் இருக்கிற அழுக்கு அஞ்ஞானத்தினால் வந்ததுதான். பிறப்பு இறப்புங்கிற அழுக்கு, தீட்டு. பிறப்பு என்ன சொல்றோம்? தீட்டுங்கிறோம். இறப்பு என்ன சொல்றோம்? தீட்டுங்கிறோம். எல்லாம் அசுத்தம். இது எல்லாத்தையும் எதனால சுத்தம் பண்றோம்? ஞானத்தினால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? தியானம். அந்த ஞானத்தை பெற முடிவதற்கு முடியலையும் போது அதுக்கு முன்னால என்ன பண்றோம்? அவர் அபேதம், எனக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த வேறுபாடு இல்லை, சொரூபத்தில் எந்த வேறுபாடு இல்லைன்னு தியானம் தியானம் தியானம். அது எங்க கூட்டிட்டு போகும்? நிதித்தியாசனம். புரிஞ்சுக்கலாம்? இந்த தியானம் எங்க கூட்டிட்டு போக? நீ வேதாந்த வகுப்புகள் செய்யும் போது, இந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது அது என்ன பண்ணும்? உங்களை தூய்மைப்படுத்தும். மோட்சம், பிறவியில்லா மரணமில்லா பெருவாழ்வுதான் இங்க என்ன சொல்லுது? தூய்மை. மனதில் இருக்கிற அழுக்குகள் நீக்கி அல்லது மனதை சுத்தப்படுத்தி, it will make your mind qualified enough to understand பகவான்ஸ் words. உங்களுடைய மனதை என்ன பண்ணுது? ரெடி பண்ணும். அதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி இந்த தியானம் உங்களை ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஞானம் உங்களை பூர்ணமாக சுத்தப்படுத்தும். முதல்ல தியானம் என்ன பண்ணுது? மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி இட் ரெடி, மனதை ரெடி பண்ணும் தியானம். ஞானம் என்ன பண்ணும்?
அடுத்த ஞானங்கிறது வேதாந்தத்தின் மூலியமா பெறக்கூடிய ஞானம் உங்களை பரிபூர்ணமாக சுத்தப்படுத்தும், மரணமில்லா பெருவாழ்வுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். இப்போ நம்ம இந்த தியானம் பண்றதுனால என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலியில பார்த்ததேதான். மனோ நிகிரகம், மனதை ஒழுங்குபடுத்த முடியும். தியானம், ஜபமாகட்டும், தியானத்தை மட்டும் பாக்குறோம். அப்ப தியானத்துடைய பலன் என்ன? நீங்க அவாந்தர பலனுக்குள்ள போக கூடாது. எது காத்து மேல நடக்கிறது அதெல்லாம் சமாதியின் மூலியமா கிடைக்கும். ஜென்ரலா முக்கிய பலன் என்ன? தியானம் செய்வதனுடைய முக்கிய பலன் மனம் என்ன சொல்றது, ஒழுங்குபடும், மனம் அமைதி பெறும், ஞானத்தை பெறுவதற்குண்டான குவாலிபிகேஷனை மனம் பெறும் தியானத்தின் மூலியமாக. அப்புறம் பாருங்க, இன்னொரு அழகான விஷயம். நீங்க ஒரு தேவதையை வச்சு தியானம் பண்ண சொல்லணும் இல்லையா? ஒரு சங்கு சக்கரதாரியாக விஷ்ணுவை நினைச்சு நீங்க தியானம் பண்ணுங்கிறது பியூட்டிஃபுல் தியானம். என்ன பண்ணுது? அந்த விஷ்ணுடைய ரூபத்தை நீங்க மனதில் நினைக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, என்ன சொல்லுவோம், அந்த காட்ஸ்னுடைய வெர்ச்சுஸ், எது இறைத்தன்மை, வெர்ச்சுஸ்னா அவருடைய குணங்கள், தன்மை. அதானே, அதை நீங்க அவரை நினைக்க நினைக்க எதை நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாக ஆகிறீர்கள். ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? அதை போல நீங்க அவரை பத்தி நினைக்க நினைக்க அவரிடம் இருக்கிற கருணை, ஈஸ்வர தத்துவத்திடம் இருக்கிற கருணை, அமைதி, பொறுமை, பயமற்ற நிலை, ஒரு அன்பு டுவர்ட்ஸ் ஆல், இது எல்லாம் நமக்கு அமையும். சீக்ரெட்டே தான். நீங்க ஒரு காட்ஸ்னுடைய ஷேப், ரூபத்தை நீங்க மெடிடேட் பண்ணும்போது அந்த காட்ஸ்னுடைய விர்ச்சுஸ், தன்மைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஏன் எதுவை நம்ம சொல்லுமே, எதை நினைக்கிறாயோ நீ அதுவாக ஆகிறாய். அதானே பழமொழி, அதானே, எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இப்ப நீங்க எதை நினைக்கிறீங்க? விஷ்ணு, ஈஸ்வர தத்துவம் தானே விஷ்ணு. அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு உண்டான குணங்கள் என்ன? அது நான் உடனே சர்வஜ்ஞாக சர்வவித்தாயிரமான அப்படியெல்லாம் ஆக முடியாது. விர்ச்சு, அதெல்லாம் சொன்ன தன்மை, குணங்கள். எது? ஒரு பொறுமையா இருக்கிறது, ஒரு கருணையோடு இருக்கிறது, ஒரு தர்மத்துக்குட்பட்டு வாழுதல், ஒரு பயமற்ற நிலை, எதுக்கெடுத்தாலும் பயம் இல்லைங்களா சில பேர், அந்த பயமற்ற நிலை, எல்லாத்திடம் ஒரு ஓப்பன் அன்பு, அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அன்கண்டிஷனல், ஏன்னா அவர் அப்படித்தான் இருக்காரு. அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் ஆல். அவருக்கு ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, யாரு மேல விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நீ என்ன பண்ணுன அதுக்கு புண்ணியத்துக்கு சுகம். நீ என்ன பண்ணுன, இந்தப்பா போயிட்டு நம்ம ப்ரே பண்ணி கேக்குறியா, உன்னுடைய என்ன பண்ண அந்த வர வீரியத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பார், அவ்வளவுதான். சோ அங்க என்ன கிடையாது, அந்த தன்மை நீங்க அவரை தியானம் பண்ணும் போது வரும், கண்டிப்பாக வரும். இதுதான் ரகசியம். ஏங்க ஒரு மயில்கலை வச்சு ஏன் தியானம் பண்ண வேண்டாம்? ஏன் விஷ்ணு சங்கு சக்கர தாரியா பண்ணு, துர்க்கைய காளி ரூபத்துல பண்ணு, ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? இதுதான் ரகசியம். நீங்க அந்த காட்னுடைய வெற்றி, அந்த துர்க்கையை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த தைரியம், அந்த தர்மத்தை அதர்மத்தை எதிர்க்கிற ஒரு தைரியம், தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு மனசுக்கு தைரியம் வேணுங்க. ஏன்னா அதர்மத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வச்சுங்க. நீங்க அதை விட தைரியம் எது தெரியல வேணும், தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு அதர்மத்தை எதிர்க்கிறத விட அதிகமா தைரியம் வேணும். அவங்கதான் they can follow தர்மா. அதை துர்கா கொண்டு கொடுப்பாள். சரஸ்வதி என்னது? பாட் ஃபார் சரஸ்வதி. அந்த மனம் தாரணம், எதை கற்றுக்கிறோமோ அதை அப்படி புடிச்சு வைக்கிற சக்தி சரஸ்வதி கொண்டு கொடுப்பாள். இமேஜின் லக்ஷ்மி. லக்ஷ்மி செல்வம் ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், நம்முள் பெருகும். நோ டவுட். ஏன்னா அவங்க உலகமே வெல்த் இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மி. நீங்க அந்த லக்ஷ்மியை தியானம் பண்ணும் போது கண்டிப்பா அவள் வாசம் செய்வார். உங்கள் மனதில் வாசம் செய்யும் போது உங்க பீரோவில் அவள் வாசம் செய்து விடுவார். இதுதாங்க சீக்ரெட். ஏன் ஏன்னா எதை வேணா எடுத்து பண்ணலாம் பஞ்சு சொல்றாரு. நீ செடி எடுத்துக்கோ, கொடி எடுத்துக்கோ. ஏன் இதுல இருந்து அது எப்படி மாறுபடுது? இப்ப செடி கொடிக்குள்ள என்ன விர்ச்சுஸ் இருக்க போகுது? அது நமக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஏன் உத்கிருஷ்ட, அதுக்குள்ள பேரு உத்கிருஷ்ட வஸ்துன்னு சொல்லுவோம். இப்ப செடி கொடி எடுத்து நீங்க பண்ணலாம். இதை விட சங்கு சக்கர தாரியை பண்ணும்போது அதுக்கு அவருக்கு பேர் உத்கிருஷ்ட, அந்த தியானத்தை பொருள் தேயத்துக்கு பேரு உத்கிருஷ்ட வஸ்தும்போம். உத்கிருஷ்டனா உயர்ந்த வஸ்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். புரிஞ்சுங்களா? சோ இதனுடைய இந்த தியானமே பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது இந்த அளவுக்கு நம்ம அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். To enter into Vedanta, தியானம் is very important.
நோ டவுட் இன் தட். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நான் வேறு இறைவன் வேறுங்கிறதுலயே ஆயுசுக்கு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேதாந்தத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஐயோ என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நானும் இறைவன் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சப்ஜெக்ட் கேட்டா விளையிடும். ஐயோ எப்படி நாம ஒன்னாக்க முடியும்? திஸ் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப். ஏன்னா நிறைய பேர்த்த பாக்குறோம், தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேதாந்தத்துக்குள்ள வர்றதே கிடையாது. வந்தாலும் பூமரன் எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே திரும்பி போயிருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களால ஏத்துக்க முடியறது இல்லை. ஏன் எப்படிதான் தியானம் பண்ணி பழகிட்டாங்க, நான் வேறு இறைவன் வேறு, இறைவன் சக்கு சக்கரதாரி நினைச்சு இறை விஷ்ணு வேற நான் வேற அப்படிங்கும் போது இறைவன் நான் இறைவனாக இருக்கிறேங்கிறது அவங்களால. அப்ப என்ன பண்ணணும், ஐயோ நமக்குள்ள இந்த குறை இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கணும். நம்ம இந்த தியானம் பண்ணி பண்ணி நம்மளுக்கு இந்த அபேத புத்தி வரமாட்டேங்குது, பேத புத்தி தான் வருதுன்னு முதல்ல ஒத்துக்கணும். தங்கிட்டு இருக்கிற குறையை ஒற்றுக்கொண்டு விட்டால் தட் இஸ் சொல்யூஷன். என்ன பண்ணணும், வேதாந்த வகுப்புல அது பாருங்க, அவங்க வேதாந்த வகுப்புல கேட்டாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சுக்குவாங்க. இந்த தியானம் பண்ணி 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 மனம் அப்படியே ஏகாக்கிரத்து சூப்பரா இருக்கும். ஆனா அதே என்ன ஆயிருது, டிஸ்அட்வான்டேஜ். பி அலர்ட். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த வேதம் வரும்போது வேதாந்த வகுப்புல மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த அபேத புத்தியை கொண்டு வர வேண்டும். எதை தொலைக்கணும், வேதம். நான் வேறு இறைவன் வேறு வேதத்தை விட்டு வரணும்னா they have to spend more time on Vedantic classes. தியானமே பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒன்னும் பண்ண முடியாது. வேதாந்தத்துக்குள்ள வந்து அபேத புத்தியை பெற வேண்டும். அபேத ஞானம் என்னென்ன, தத்து துவம் அசி. என்ன ஞானம் வரணும், தத்து துவம் அசி அல்லது அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம. எல்லா மகா வாக்கியம் எடுத்துங்க. சோகம் சக அகம் அது ஒரு மகா வாக்கியங்க. சக அகம்ங்கிறது ஒரு மகா வாக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகளை புரிந்துவருக்கு தியானம் பண்ணவங்க முயற்சி செய்யும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த அவாந்தர பலன் கிடைச்சிட்டு வச்சுங்களேன், அதுதான் அல்டிமேட் நினைச்சுக்கிறாங்க. இப்ப தியானம் பண்ணி தண்ணி மேல என்னால நடக்க முடியுதுன்னா முடிஞ்சுது, என் லைஃபே இதுதான் முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுறாங்க. தே டோன்ட் கம் ஃபார் வேதாந்தா. அதுதான் தவறு. அது இட் இஸ், அது கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப என்னது பார்த்தோம், வேறுபாடு பொருந்திய தியானத்தை விட வேறுபாடு என்னது, அபேதம். வேறுபடாத சக அகம், நான் இறைவனாக இருக்கிறேன்னு நீங்க பண்றீங்க பாத்தீங்களா ஒரு தியானம், கண்டிப்பா அது தூய்மையை கொடுக்கும். அது மனம் தூய்மைப்பட்டு வேதாந்தம் புரியும். வேதாந்த ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிறப்பு இறப்பு மனதில் இருக்கிற கிளேசங்கள் அழுக்கிலிருந்து உங்களை அது விடுவிக்கும். அதுல நீங்க டிராவல் ஆகும், தியானத்தோட நின்றுடக்கூடாது. அடுத்தது 9வது பாடம், பாவசூன்ய சத் பாவசுஸ்திதிஹி பாவனாபலாத் பக்திருத்தமா ருதமா. பாவசூன்ய சத் பாவசுஸ்திதிஹி பாவனாபலாத் பக்திருத்தமா. மீனிங் 9வது பாடம். பாவசூன்ய எண்ணங்கள் விகாரம் இல்லாமல், எது நான் தியானம் பண்றவன் நிர்விகல்ப சமாதி சொல்றாரு. 15 படிச்சனால கொஞ்சம் ஈஸி டு டீச் ஃபார் மீ ஆல்சோ, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ ஆல்சோ. நிர்விகல்ப சமாதி அதாவது என்ன விகாரம் இல்லாமல், நான் தியானம் பண்றவன் இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேங்கிற அந்த என்ன விகாரம், எண்ணத்தில் விகாரங்கள் இல்லாமல். பாவசூன்ய பாவசூன்ய என்ன விகாரங்கள் இல்லாமல். என்ன பிராக்கெட் எழுதிக்க, தியாயக்கக தியேயம் தியானம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல். அது வேறுபாடான எண்ணம். என்ன விகாரம்னாங்க, மாறுபட்ட எண்ணம். இது தியானம், இது 3 விதமான எண்ணங்கள், திரிபுடின்னு பேர் அதுக்கு. அது இல்லாமல், திரிபுடி இல்லாமல் நீங்க கர்மத்தையே செய்யறீங்க பாருங்க, திரிபுடி வரும். நான் கர்த்தா, நான் இந்த கரணத்தை யூஸ் பண்றேன், இந்த கர்மம் நடைபெறுகிறது, அப்படிதான் திரிபுடி. ஒரு ஞானம் ஏற்படும் பாருங்க, அது திரிபுடி வரும். ஞானம் ஏற்படும் போதும் திரிபுடி வரும். என்னன்னு, நான் ஞாத்தா அறிபவன், இந்த பொருளை அறிகிறேன், ஞேயம் ஞானம்ங்கிற செயல் நடைபெறும், அறிதல்ங்கிற செயல் நடைபெறுகிறது. அறிபவன் ஒரு பொருளை பற்றிய அறிவை அறிகிறார், என்ன வருது, திரிபுடி. புரிஞ்சுங்களா? எங்க எல்லா செயல் எல்லா கர்மத்திலும் ஒரு ஞானத்தை பெறுதல்ங்கிற செயல் நடைபெற்றாலும் திரிபுடி வரும். அறிபவன், அறிகின்ற பொருள், அறிதல்.
நீங்க ஒரு கர்மத்தை செய்றீங்க, கர்த்தா, நீங்க ஒரு கரணத்தை யூஸ் பண்ணுவீங்க, கரணம், செயல் நடைபெறுகிறது, கர்ம. இது திரிபுடி. ஞானத்திலே திரிபுடி வரும். ஞானம்னாங்க ஞானம்ங்கிற செயல் நடைபெறும் போது, ஞானத்துல திரிபுடி கிடையாது, ஞானம்ங்கிற செயல். ஏன்னா அந்த ஞானம்ங்கிறது ஒரு செயல்ங்கிறது எப்படி காமிக்கணும், அதுல ஒரு திரிபுடி இருக்கும், அதனால அது செயல். கர்மத்தை செஞ்சீங்கனாலும் திரிபுடி வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள என்ன, இங்க என்னது தியானம் பண்றமா, தியானம் பண்றவன், தியானம் பண்ற விஷயம், தியானம், இந்த திரிபுடி. எந்த கர்மத்தை எடுத்தீங்கன்னாலும் திரிபுடி வரும். அப்ப தியானத்தில் இந்த திரிபுடி இல்லாமல், புரிஞ்சுதாப்பா, திரிபுடி இல்லாமல் சத்பாவ, எதுல மட்டும் நிற்கும் மனசு, சத்பாவத்தில், சத் தத்துவத்தில், சுஸ்திதிகி, நிலைத்து, டு ஸ்டாண்ட், நிலைத்து இருப்பது. எதனால் அடையப்படும், சத்துவஸ்துல போய் நீங்க நிக்கணும் அப்படின்னா, நான் எங்க இருந்து அகம் சரீரம்ங்கிற இடத்துல விட்டு எங்க போய் ஜம்ப் ஆகி நிக்கணும், அகம் சத்து. அதுக்கு பாவனா பலாத்து எது பயன்படும், சக அகம்ங்கிற தியானம். என்ன பாவனா பலம், அந்த பாவனம் பலம் கொடுக்க எது, சக அகம்ங்கிற அந்த தியானத்தை நீங்க பண்ணீங்கன்னா அந்த மனம் பலம் பெறும். எதுக்கு பலம் பெறும், அந்த சத்வஸ்துவில் போய் நிற்பதற்கு. புரிஞ்சுங்களா? என்ன விகாரம் இல்லாமல் சத்பாவத்தில், சத்துவஸ்துவிலேயே, சத் தத்துவத்திலேயே, பிரம்ம தத்துவத்திலேயே ஸ்துதிகி நன்கு நிற்பது என்பது. அந்த பிரம்ம தத்துவத்தில் போய் நீங்க நிக்கணும் அப்படின்னா பாவனா பல. இந்த பாவனை பண்ற பாத்தீங்களா, என்னன்னு சக அகம்னு ஒரு மெடிடேஷன் பண்ற பாத்தீங்களா, இந்த மெடிடேஷன் அந்த பலத்தை கொடுக்கும். சக அகம் என்ற தியான பலத்தால் அது அடையப்படும். இதான் சொன்னேன், இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி அகம் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த தியானத்தை நீங்க மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா the mind will be so qualified to hold that ஞானம். பாத்திரமாகும் சொன்ன பாத்தீங்களா, அதான் அவர் சொல்றாரு. பக்தி உத்தமா, ஒரே போடு, இதுவே உத்தமமான பக்தி. நாம என்னென்னமோ சொல்றோம், இது பக்தி, இந்த பக்தி சிறந்தது, இந்த வழிபாடு, அந்த கோயிலுக்கு போன அப்படி போன, இந்த போன அப்படி, இந்த வழிபாடு அந்த வழிபாடுக்கு இது சிறந்தது, நீ பண்ணது விட நான் பண்ணது சிறப்பு, அவ நான் பண்ணதை விட, இப்படியே நம்ம போயிட்டு இருக்கவே. இதுக்கு பேரு பக்தி இல்லை, பாசம். இதுதான் உண்மையான பக்தின்னு ரமணர் சொல்றாரு. ரமணர் தானா சொல்லிங்க, வேதம் சொல்றத அவர் சொல்றாரு. ரமணர் ஆஃப் ஹிஸ் ஓன், அவர் எதுவும் சொல்லல. என்ன சொல்றாரு, இதுதான் எது, நான் இறைவனாக இருக்கிறேன்னு நீங்க ஒரு ஞானத்தை பெறுதல் தான் உத்தம பக்தி சொல்றாரு இல்லையா. அவர் தான் சொன்னார், சக அகம் என்ற தியான பலத்தால் அடையப்படும் இதுவே உத்தம. எதனால் அடையப்படும், அந்த நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஈஸ்வர தத்துவமாக இருக்கிறேன்ங்கிற அந்த ஞானத்தை பெறுவதற்கு இந்த மெடிடேஷன் உதவி செய்யும். நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதே உத்தம பக்தி. ஞானினே மே பிரியக, பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, ஞானி மே பிரியக, எனக்கு பிரியமானவன் ஞானி. ஏன் சொல்றாரு, இந்த இடத்தான் ரமணர் சொல்ற அதே அர்த்தம் தான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, ஞானி மே பிரியக. ஏன், அவன் தான் உத்தம பக்தன், ரமணர் சொல்றாரு. இது ரெண்டும் வேதத்தில் சொன்னதுதான் கிருஷ்ணரும் சொல்றாரு, வேதத்தில் சொன்னதைத்தான் ரமணரும் கூறுகிறார். அந்த அறிவு இருக்கு. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கல்ல, வேதத்தில் சொல்லி இருக்கு. இதுதான் உத்தம பக்தி. இப்ப என்ன கிரமம், நம்ம இந்த போற பாதையில் ஜபம் எந்த அளவுக்கு உதவும், தெளிவு இருக்கும். தியானம் எந்த அளவுக்கு உதவும், கர்மயோகம் எந்த அளவுக்கு உதவும், நிதித்தியாசனம் எந்த அளவுக்கு உதவும். இதெல்லாம் they are not ultimate. பக்தியோ, ஜபமோ, தியானமோ, கர்மயோகமோ, getting the qualification of the mind, எது சமாதானமோ, பரம திதிக்ஷா ஸ்ரத்தா, இதை பெறுதலோ வாழ்க்கையின் தாத்பரியம் அல்ல. அப்புறம் எதுக்கு இவெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இதெல்லாம் சாதனம், சாத்தியம். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அதுக்குத்தான் எது பிரமாணம், வேதம். அந்த வேதத்தை பற்றி பிரமாணம்னா, ஒரு ஞானத்தை பெறணும் என்ன வரணும், இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன்னா உங்களுக்கு கண் வேணும், ஒரு பிரமாணம் வேணும். அதை போல இறைவனை பற்றிய அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை, சக அகம்ங்கிற ஞானத்தை, பிரஜானம் பிரம்மங்கிற ஞானத்தை, தத்துவமசிங்கிற ஞானத்தை பெறுவதற்கு எது பிரமாணம், வேதம்.
அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் தேவை. எது? பக்தி, கர்மயோகம், ஜபம், தியானம், இதெல்லாம் plays a very important role to get ready. Your mind qualification பண்ணி கொடுக்கும். அதோட நின்னுரும். அதை தாண்டி இறைஞானத்துக்கு அது பெற. அதுல ஏதாவது என்ன பேர் சொல்றோம்? மறைமுகமான என்ன சொல்றது? பிரமாணம். நேரடியான பிரமாணம் கிடையாது. நேரடியான பிரமாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு வேதம் ஏவ நேரடியான சாதனம். சோ அந்த மோட்சம் எடுத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையோட தாற்பயம் என்னன்னு எடுத்துங்க. இப்போ மோட்சம், ஜீவன் முக்தி, அதுக்கு எது? இது சாத்தியம். எது? மோட்சம் சாத்தியம். அந்த கிரமத்தை திங்க் பண்ணி பாருங்க. மோட்சம் தான் என்னது? சாத்தியம். அதுக்கு என்ன வேணும்? சாதனம், ஞானம். வேற ஏதாவது மூலியம் மோட்சம் அடைய முடியுமா? நாட் பாசிபிள். இதுல தெளிவு இருக்கணும். ஞானம் எதை பற்றிய ஞானம்? இறைவனை பற்றிய ஞானம். அந்த இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும்னா, அது சாத்தியமா இருக்கணும்னா சாதனம் எதை எடுக்கணும்? வேதம். புரிஞ்சுங்களா? வேதம் எதை கொடுக்கும்? ஞானம். வேத மோட்சத்தை கொடுக்காதுங்க. வேதத்தை படிச்சு குருமுகேன படிச்சீங்கன்னா ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் என்னது? மோட்சம். இதுல நல்ல தெளிவா இருக்கணும். மோட்சத்தை தான் அல்டிமேட் கோல் ஆஃப் அவர் லைஃப். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னது? மோட்சம், பிறவியில்லா பெருவாழ்வு. அதை பெறுவதற்கு எது சாதனம்? ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? பிரமாணம், கருவி வேணும் இல்லையா? அதுதான் வேதம். புரியுதா? அந்த வேதத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு யூ மஸ்ட் கெட் த குவாலிஃபைடு மைண்ட். அந்த குவாலிஃபைடு மைண்ட் தான் சாத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எது சாதனம்? கர்மயோகம், ஜபம், உபாசனா, தியானம், எக்ஸெட்ரா, தவம் எல்லாம் எடுத்துங்க. இதெல்லாம் மேக் யுவர் மைண்ட் குவாலிஃபைடு. அந்த மைண்ட் கிவ்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த வேதா. தட் வேதா கிவ்ஸ் ஞானம். அந்த ஞானம் கிவ்ஸ் மோக்ஷம். இது அப்படியே ஸ்கெட்ச் போட்டு மண்டையில வச்சுக்கணும். எங்கேயும் குழப்பம் வராது. அவர் டிராவல் வில் பி ஸ்மூத். இல்லைன்னா என்ன ஆகும்? செக்கா, இந்த கிளாஸுக்கு போறேன், அந்த கிளாஸுக்கு போறேன், யா போன் பண்ண எல்லாம் இதே தான். நான் இந்த கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன், 4 to 5 அதை அட்டன் பண்றேன், இதை அட்டன் பண்ணி என்ன எதுங்க எங்க எது படிக்கிறோம், எதற்கு படிக்கிறோம்ங்கிற தெளிவோட படிக்கிறோம். ஓகே. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.